ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி போட போகிறோம். மாவு நம்ம எப்போயுமே வீட்டில் தான் மாவு அரைச்சி ரெடி பண்ணணும். கடையிலலாம் பாக்கெட் மாவுலாம் வாங்காதீங்க. அது எல்லாம் கலப்படம் தான். எதில் பார்த்தாலும் கலப்படம் தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணும்னா வீட்டிலேயே நீங்கள் கோதுமை மாவை அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா கேப்ப மாவு நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குழந்தைங்க கேப்பை சாப்பிடலைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மாவில் கோதுமை கேப்பையை கொஞ்சம் கலந்துக்கலாம். இந்த இவ்வளோ போட்டால் போதும். அதுக்கு தக்கன நீங்கள் அளவை குறைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா இன்னுமே பாதி ஆக்கிடுங்க. நான் கேப்பை ஒரு கைப்பிடி போடுறேன். போதும். நம்ம இப்போ கோதுமையும் கேப்ப மாவையும் கலந்துக்குவோம். எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி சுட வேண்டியதான். இந்த சப்பாத்தியை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வேக வச்சிடணும். ஏன்னா இதில் கேப்பை போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு கேப்பையோட சத்தும் உடம்புக்கு கிடைக்கும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. கேப்பையும் கோதுமையும் சேர்த்து நம்ம மாவு பிணைஞ்சாச்சு. கேப்பை கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. கேப்பை சூடுங்கிறதுனால வயிறு வலிக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். சும்மா இவ்வளோண்டு சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க.